ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஆம்லேட் கிரேவி தான் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, பரோட்டா, சாதம் எல்லாத்துக்கூடமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ என்னென்னு பார்க்குறீங்களா? நான் ஒரு முட்டையை ஆட் பண்ணுறேன். இதுதான் அதோட ஸ்பெஷலே, ஆம்லேட் குருமா கிரேவி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதோட வாங்க இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். 2 டீஸ்பூன் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லாவே ஆயில் ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். இப்போ நல்லாவே ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ நான் இதில் ஒரு 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக பெருஞ்சீரகம், ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே பொரியட்டும். இப்போ நல்லாவே பொரிஞ்சிட்டு நான் இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். எடுத்து வச்சு நல்லா நீட்டாக வாக்கில் நல்லாவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்க தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லாவே கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெங்காயத்தை நல்லாவே வதக்கிக்கோங்க. அதுக்கு நல்லாவே வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துட்டு நான் இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி நல்லாவே மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லாவே ஃபைனாக வதக்கி விட்டுருங்க, எல்லாம் ஒன்று போல. இப்போ சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் நல்லாவே வதங்கிருச்சு. நெக்ஸ்ட்டாக நம்ம ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லாவே வதங்கிட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லாவே மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எதையும் நம்ம கூட ஆட் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இதுக்கப்புறம் நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி ஆட், சின்ன ஸ்பூனுக்கு ஒரு கால் ஸ்பூன் நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். வத்தல் பொடி நான் ஒரு ஆஃப் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கரம் மசாலா நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பெருஞ்சீரக பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அவலை மசாலாவும் சேர்த்து நல்லாவே வதக்கி விடுங்க. வதக்கி விட்டு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து நல்லாவே வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லாவே கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான கிரேவின்னு சொன்னோம், அந்த ட்விஸ்ட் இந்த இடத்துல தான் இருக்குது. நான் இப்போ ஒரு டீஸ்பூன் நான் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதிலவே 4 முட்டையை நான் உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கிரேவியிலுமே உப்பு இருக்கும். நான் இப்போ இதுக்கு முட்டைக்கு தேவையான கொஞ்சமாக நான் உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உப்பை ஆட் பண்ணிட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல் காய வச்சு குட்டி ஆம்லேட்டாக போட்டு நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். எடுத்ததுக்கப்புறம் நம்ம கிரேவியில் ஆட் பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் நான் உங்கள்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் காமிக்கிறேன். இப்போ இது கூடவே நான் கொஞ்சமாக மல்லியில் ஆட் பண்ணி அப்படியே விட்டுடலாம். இப்போ இந்த சைடில் நல்லாவே கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சில் தேங்காய், ஒரு 10 முந்திரி எடுத்து நல்லாவே மிக்சியில் மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பேஸ்ட்டை நம்ம இந்த கிரேவிக்குள்ளே ஆட் பண்ணி நல்லாவே உங்களுக்கு என்ன உப்பு, காரம், எதுப்பு எல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி தேவை, எவ்வளோ கிரேவி திக்னஸ் வேணுமோ அந்த திக்னஸ்க்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லாவே கிரேவியை திக்காக கொண்டு வந்துக்கோங்க. நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ண போகிறேன் தண்ணி எவ்வளோ தேவையோ. இப்போ எனக்கு கிரேவி தேவைப்படுதோ நான் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் முட்டை நம்ம ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணும்போது முட்டை ஃபுல்லாக அதில் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணும். அதுக்கு இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு, காரம், எரிப்பு, மசாலாஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சைடில் முட்டையை நல்லாவே ஃப்ரை பண்ணி ஒரு சின்ன ஆம்லேட், குட்டி ஆம்லேட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து நல்லாவே இந்த கிரேவி கொதிச்சப்புறம் ஆஃப் பண்ணி கூட ஸ்டேஜில் நம்ம இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அடுப்பில் ஒரு தோசை தவா வச்சுருக்கேன். அதனாலவே ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அடித்து வச்ச முட்டையை 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு நல்லாவே விரித்து விட்டுக்கலாம். நல்லா கட்டியான ஒரு ஆம்லேட் மாதிரி இந்த அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு விரித்து விட்டுக்கோங்க.
இப்போ நல்லாவே வேகட்டும். நம்ம அதுக்கப்புறம் அதை திருப்பி போட்டு நம்ம மொத்தமாக இதே மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கிரேவியில் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த ஒரு சைடு நல்லாவே இந்த முட்டை வெந்துருச்சு. நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லாவே இந்த மாதிரி இந்த கலர்லேயே திருப்பி போட்டுக்கோங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லாவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கிரேவியில் இந்த முட்டையை ஆட் பண்ணி நல்ல சப்பாத்தி கூட புரோட்டா கூட சாப்பிடும்போது, சாதம் கூட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா ஆம்லேட்டையும் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தோசை தவாவில் ஊற்றும் போது ஒரு குழியான தோசை தவா இல்லாட்டி குழியான ஒரு பாத்திரம் இல்லை குழியான ஒரு கடாய் இருந்தால் ரொம்ப குழியாக அழகாக பணியாற மாதிரி ரொம்பவே சூப்பராக வரும். அந்த மாதிரி உள்ள கடாய் நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எங்கள் வீட்டில் ஓரளவு குழியான ஒரு தோசை தவா தான் இது. அதனால் இதை நான் இதை எடுத்திருக்கேன். இப்போ என்னோட கிரேவி நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே கரெக்டாக பக்காவாக இருக்குது. டேஸ்ட்லேருந்து எல்லாமேலேருந்து. இப்போ நான் முட்டையை மட்டும் ஒவ்வொன்றா தோசை தவாவில் போட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம எல்லா முட்டையும் போட்டு எடுத்தாச்சு. இதுதான் நம்மளோட லாஸ்ட் முட்டை. இப்போ நம்ம எல்லா முட்டையும் எடுத்துட்டோம். இப்போ கிரேவி நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த முட்டையை எடுத்தோடனே நம்ம ஒவ்வொரு முட்டையும் நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிடுறோம். இப்போது நம்ம பொரிச்சு வச்ச ஆம்லேட்டை ஒவ்வொன்றா உள்ளே ஆட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லாவே ஊறட்டும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஆம்லேட் கிரேவி ரொம்பவே சூப்பராக ரொம்பவே அழகாக ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குது. அந்த கிரேவிலாம் ஆம்லேட் அப்சர்வ் பண்ணி அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒரு வித்தியாசமான குருமா ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.